பரிபூரணம் நாம் செய்கிற கிரியலினாலே நாம் பரிபூரணம் அடைய முடியாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கென்று பல காரியங்களை செய்யலாம். அது செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பு பரிபூரணம் அடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என் ரட்சிப்பு பரிபூரணம் அடைய வேணும் என்றால் பரிபூரணம் எங்கே இருக்காம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே இப்போ கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருந்தால் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகாது. ஏனென்றால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்க, அப்போ உலக காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாம் பாருங்க, அது உலக ஞானத்துக்குரியது. அதெல்லாம் மாயமான தந்திரம். அதெல்லாம் நம்மை விழத்தள்ளும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் மாயமானது, தந்திரம் உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எப்படியா நம்மை கொள்ளை கொண்டு போகுமாம். அது தேவனை விட்டு நம்மை அப்படியே முழுவதும் பிரித்து விடும். அப்போ நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவும் கிழமை நாட்கள் உலகமும் என்று நாங்கள் அப்படிப்பட்டு வாழ்கிறவர்கள், அதான் அவங்களுடைய வாழ்க்கை வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தலை பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்காது. அவங்க கர்த்தருக்குன்னு செய்கிற காரியங்களை நினைத்து கொண்டு இருப்பார்கள், நான் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா அவங்க பரிசோதித்து பார்க்க மனம் திரும்புவதற்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அவங்க எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்படுவார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு அவங்களை அப்படியே தன் பக்கமாக இழுத்து விடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எச்சரிக்கை அறுக்கவன்னு சொல்லப்படுகிறது. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அப்போ அதெல்லாம் உலக வழிபாடுகள், எல்லாம் உலக காரியங்கள் தான். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருந்தோமானால் இந்த உலக காரியத்தினாலே இழுப்புண்டு நாம் போய்விடுவோம்.